ஹாய், வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான பலாக்கொட்டை கறி. என்னோடய அம்மா வீட்டுக்கு போன நேரம் அங்கே இந்த மாதிரி பலாக்கொட்டை நிறைய சேர்த்து வச்சுருந்தாங்க. நல்லா பலாக்காயிலேருந்து கழுவி எடுத்து வச்சு அந்த கொட்டையெல்லாம் காய வச்சு வச்சுருந்தாங்க. பாருங்கள், இது நல்லா காஞ்சி அருமையாக வந்திருக்கு. இதை நான் கொண்டு வந்து இன்றைக்கி கறி ஒன்று வைக்க போகிறேன். பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு. இந்த பலாக்கொட்டையை முதல்ல தேங்காயாலேயோ இல்லை ஏதாவது ஒரு பாரமான பொருளால் தட்டி நச்சு எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கத்தியில் நல்லா இந்த தோலை சீவி எடுத்துடணும். இதுக்கு நம்ம அந்த கலரெல்லாம் போகணுன்ற தேவையில்லை. அதோட அந்த ரஃப்பான தோலை மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னா சரி. இந்த மாதிரி எல்லா பலாக்கொட்டையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவிக்கிறணும். இப்போ நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் போடுறதுனால நான் பச்சை தண்ணியிலேயே கழுவுறேன். இல்லை நீங்கள் நேரடியாக சமைக்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டு கழுவுனீங்கன்னா உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கழுவி 2-3 தடவை கழுவி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டை எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி நச்சு போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கழுவின பலாக்கொட்டையை எடுத்து நம்மளோட ப்ரெஷர் குக்கருக்குள்ளே போட்டுக்கிறணும். அதோடு சேர்த்து நச்சு வச்சுருக்கிற வெள்ளைப்பொடியும் போட்டுக்கிறணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் போட்டுக்கிறணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 1 தேக்கரண்டி மசாலாத்தூள் போட்டுட்டு மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டியும் போட்டு அதோட இந்த மாதிரி புளிக்கரைசல் கொஞ்சம் ஊற்றி விடணும். நம்ம இதுக்கு புளிக்கரைசல் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி விட்டால் கறி ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கிட்டால் போதும். ப்ரெஷர் குக்கரை மூடி வெயிட்டை போட்டு அடுப்பில் வச்சு நம்ம 1 விசில் வர அளவுக்கு விட்டால் போதும். உங்களுக்கு தேவைன்னா குழஞ்சி வேணும்னா 2 விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மண் பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு அதை தாளிக்கணும். அதோடு சேர்த்து வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு தாளிக்கணும். அதோடு வெட்டி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கிறணும். ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை திறந்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்மளோட பலாக்கொட்டை வெந்திருக்குன்னு சொல்லி அதை எடுத்து நம்ம தாளித்து வச்சுருக்கிற கலவைக்குள்ளே கொட்டி விடணும். அதோட நம்ம ப்ரெஷர் குக்கரையும் கொஞ்சமாக கழுவி அதுக்குள்ளே ஊற்றி விடணும். இப்போ நமக்கு தேவையான அளவு கிரேவியை நம்ம செஞ்சுக்கிறணும். ஒரு நிமிஷம் அதில் வேக விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கெட்டி பாலையும் ஊற்றிக்கிறணும். ஊற்றி அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் அளவுக்கு வேக விடணும். பாருங்கள், இப்போ நம்மளோட அருமையான பலாக்கொட்டை கறி ரெடி. இந்த பலாக்கொட்டை இயற்கையாக கிடைக்கிறதோட நிறைய சத்துக்களும் நிறைஞ்சது. இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சோறோட சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வரக்கூடிய ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட், அதோட உரப்பு, உப்பு எல்லாம் சேர்ந்து வரக்குள்ள ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ரொட்டியோட இல்லாட்டி சப்பாத்தியோட எதோட வேணாலும் சாப்பிட முடியும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லைக் ஒன்று போட்டுட்டு துஷ் ஹோம் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸ் நான் கொண்டு வருவேன் உங்களுக்காக. தேங்க்யூ.